வணக்கம் FPL வீரர்களே. வடலண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ஃபேண்டசி பிரீமியர் லீக் சீரீஸ் ஆன FPL at VLக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஸ்கிரீன் அப்படியே கேமராவை பார்த்து அப்படியே நேரா ஃபேஸ் வச்சுட்டு பேசணும்னு ஒரு அட்டம்ப்ட்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு மற்ற தாட்ஸ் எல்லாம் ஓட மாட்டேங்குது மைண்ட்ல. கேமராவை பாரு மட்டும்தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. ஸோ எஸ், அதனாலதான் கொஞ்சம் ரோலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா வந்துட்டு இருக்கு. பட் எஸ், இந்த நம்மளுடைய எபிசோட் நம்பர் 34. ஸோ பிரீமியர் லீகே இந்த சீசனே முடிய போகுது. பெனல்டிமேட் வீக்குக்கு வந்துட்டோம். எபிசோட் 34ல நம்ம பெனல்டிமேட் வீக் ஆன கேம் வீக் 37 பத்தி பேச போறோம். 37 முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் வீக், ஏன்னா டபுள் கேம் வீக். ஏன்னா முக்கால்வாசி டீம் இந்த வீக்கெண்டே ஆயிடுவாங்க. பட் அகேன் மண்டே அந்த கேம் வீக் முடிஞ்சாலுமே டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே உங்களுக்கு கேம்ஸ் இருக்கு. ஸோ இந்த கேம் வீக் கவர் பண்ற மாதிரி எல்லா விஷயங்களும் நிறையவே ஆல்ரெடி பேசிட்டோம். அதனால அதையே திருப்பி மறுபடி பேசாம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஓகே ஒரு ஃப்ரீ டீம் வந்ததுன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பேச போறோம் மெயினா. இந்த எபிசோட்ல என் கூட ஜாயின் பண்றது நம்ம ரெசிடென்ட் எக்ஸ்பர்ட் எல்லன். வணக்கம் எல்லன் அவர்களே. அருண், குட் டு பி பேக். நான் நீங்க சிஎஸ்கே மேட்சை பார்த்துக்கிட்டே அதோட இல்ல இம்பாக்டோட வளரிட்டு அந்த இருந்தீங்களான்னு மேட்ச் நான் நினைச்சேன். பாக்குறது நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க எப்போ ஒரு 10-12 ஓவர் வரைக்கும் விக்கெட்டே விடாம இருந்தாங்களோ அப்பயே நான் மேட்ச் வந்துட்டு சரி இதுக்கு மேல இது வேலைக்கு ஆகாது, வீடு புகுந்து அடிக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம இந்த மேட்ச் பார்த்து பிரயோஜனமே கிடையாதுன்னு விட்டுட்டேன் நானு. பட் யா, இது அது அது ஒரு பக்கம் இருக்க, முக்கியமான ஆசல் மேட்ச் இன்னொரு பக்கம் இருக்க, நம்ம இப்ப FPL டாக்கிள் பண்ணுவோம். உள்ள போறதுக்கு முன்னாடி மக்களே, தேங்க்ஸ் லாட் ஃபார் ஆல் தி சப்போர்ட். எப்பயும் சொல்றது போல் இந்த FPL எபிசோட்ல நாங்க வேற ஏதாச்சும் பேசணும், வேற ஏதாச்சும் டாபிக்ஸ் பத்தி பேசணும், அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா தயவுசெய்து காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இல்ல நாங்க பேசுறது சரியில்லை, புதுசா வேற ஏதாச்சும் பேசணும்னா அதையும் காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதே போல் நம்மளுடைய யுனைடெட் கேமோட ப்ரிவியூ வந்துடுச்சு, வீக்கெண்ட் கேம்ஸோட ப்ரிவியூ வந்துடுச்சு. அந்த எபிசோட்லாம் போய் பாருங்க அண்ட் கண்டினியூ சப்போர்ட்டிங் அஸ். ஸோ அப்படியே எபிசோட்குள்ள போயிடலாம். இல்லை என்னத்தை பார்க்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க. ஷியோர் அருண். இப்போ வரும் நம்ம ஒரு லாஸ்ட் 10 எபிசோட்ஸ் நம்மள்ட்ட பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வீக் 29லேருந்து நம்ம நிறைய விஷயம் பேசியிருப்போம். அதாவது 29ல என்ன பண்ணலாம், 34, 37. லக்கிலி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் கேம் வீக் 29ல பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம 29ல பண்ணாதீங்க, அதுக்கு பெனிஃபிட் கொடுக்காதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அந்த கேம் வீக் போச்சு. ஸோ 34 and 37ல தான் ஃப்ரீ ஹிட் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம். இனிஷியலாக நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா 34ல ஃப்ரீ ஹிட்டும் 37ல பெஞ்ச் பூஸ்ட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. பட் 34 கிட்ட வரும்போது நமக்கு என்னன்னா ஃபிக்சர்ஸோட இது கொஞ்சம் டஃப் இதெல்லாம் பார்க்கும்போது 37ல ஃப்ரீ ஹிட்டை நீங்க பண்ணிட்டு 34ல பெஞ்ச் பூஸ்ட் பண்றதுனாலும் பண்ணிக்கோங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதனால நம்ம என்னன்னா சம் பீப்புள் அதையும் பண்ணியிருப்பாங்கனால நம்ம இப்போ கேம் வீக் 37க்கு ஒரு ஃப்ரீ ஹிட் டீம் இப்போ காட்ட போறோம். மற்றவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு டீம்ல எந்த பிளேயர்னு சொல்றோம், அந்த பிளேயர் அவங்க எடுத்துக்கலாம். இன்கேஸ் தே ஹேவ் டு ஃப்ரீ ஹிட் கிடையாது, நான் பெஞ்ச் பூஸ்ட்ல தான் இருக்கேன், இல்ல நான் நார்மலா தான் அனுப்புறேன், யாரை எடுக்கணும்னா இதுல நம்ம சொல்ற பிளேயர்ஸையே அவங்களுக்கு யாரை எடுக்க முடியுமோ எடுத்துக்கலாம். அந்த ஒரு விஷயம் இருக்கு. பிளஸ் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா எப்படி இது மாறுன்றதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேம் வீக் 34க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம யுனைடெட் அசெட்ஸை சொல்லிட்டு இருந்தோம் கேம் வீக் 37ல. ஏன்னா செல்சி அவ்வளோ பேடா இருந்தாங்க. பட் இப்போ செல்சி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்சனல்லேருந்து காப்பி அடிச்சாங்களான்னு எனக்கு தெரியாது. துக்ரெல் ஒரு இன்வெர்டட் லெஃப்ட் பேக் மாதிரி இப்போ ஆட வச்சதுக்கப்புறம் செல்சி ஆர் ஸ்கோரிங் மோர். நீங்க ரீசெண்டாக அவங்க ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பார்க்க தோணுது, அவங்க ஆடுறதே பார்க்கறதுக்கு அந்த மாதிரி தான் ஆடுறாங்க. அதான் இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா செல்சி ரீசெண்டாக லாஸ்ட் 5 கேம்ஸ் ஆர் 6 கேம்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தேர் ஸ்கோர்ட் 5-7, 9. ஆர்சனல் கிட்ட கேவலமா தோத்தாங்க. பட் எவர்டன் கிட்டேயும் தே ஒன் 6. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சனல் கேமை விட்டீங்கன்னா மீதி 4 கேம்ல தேர் ஸ்கோர் 15 கோல்ஸ். ஆர் இன்னும் 2 கேம் போனீங்கன்னா 20 கோல்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த லாஸ்ட் 6 கேம்ஸ்ல தேவ் காட் 20 கோல்ஸ். அண்ட் அவங்களோட லாஸ்ட் என்ன சொல்ற ஆர்சனல் கேமை நீங்க மைனஸ் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 4 கேம்ஸ்ல 3 கிளீன் ஷீட்ஸும் வச்சிருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபிக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், பிரைட்டன், போர்ன்மவுத். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட், பிரைட்டன், போர்ன்மவுத் ரிமைனிங் ஃபிக்சர்ஸ். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. சின்ஸ் இந்த லாஸ்ட் 6 கேம்ஸ் வீக்ஸ்ல செல்சி ஆடினதுல யுனைடெடுக்கு பதிலாக பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டேக்கிங் செல்சி. ஸோ நம்ம இன்னைக்கு நம்ம எடுக்க போறதுல பார்த்தீங்கன்னா நம்மளோட கோர் ஆஃப் த டீம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஃப்ரம் சிட்டி, நியூ கேசல் அண்ட் செல்சி. டாட்னம் ஹாட்ஸ்பர் ரொம்ப கேவலமா ஆடுறாங்க, யுனைடெடும் ரொம்ப கேவலமா ஆடுறாங்க. அவங்கள அதனால நம்ம இந்த லீக்ல கூட சேர்த்துக்கிற ஆளாக தான் நம்ம சேர்த்துக்க போறோம். அவங்கள மெயின் இதாக நம்ம பார்க்க போறது இல்லை. சேம் கோஸ் ஃபார் பிரைட்டன். பிரைட்டன் ஆல்சோ டபுள் கேம் வீக், பட் நான் அவங்கள சொல்லுது.
ஸோ இப்ப நீங்க வந்து இதுல என்ன பிரச்சனைனா, நமக்கு டிஃபெண்டர்ஸ் கிடைக்கிறது தான் இந்த சீசன்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. ம். ஆர்சனல் தான் டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கிற இது. பட் ஆர்சனல் டிஃபெண்டர்ஸ்க்கு வந்து சிங்கிள் கேம் வீக்ன்றதுனால தே வில் பி லைக் த ஃபைனல் சாய்ஸ். ஸோ இதுலேருந்து தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ நான் யுனைட்டட் சாரி சிட்டின்னு பார்த்தேன்னா, எனக்கு ஈஸியா வந்து 4 பிளேயர் தெரிஞ்சாங்க. இந்த 4 பிளேயர்ல எந்த 3 பிளேயர்ன்றது தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. ம். ஒன் வாஸ் ஹாலண்ட். ஹாலண்ட் லைக் அதுவும் பார்த்தீங்கன்னா, இப்போ கோல்டன் பூட்டுக்கு வேற ஹாலண்ட் இஸ் ட்ரையிங்ன்றதுனால, இந்த கேம் வீக் 2மே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஃபுல்லாமே, இன்னொன்னு டாட்னம் ஹாட்ஸ்பர் 2த்துக்கிட்டயுமே ஹி வில் ஸ்கோர். ரைட். ஸோ டெஃபினெட்லி ஹாலண்ட் ஐ அம் டேக்கிங். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ டை பிட்வீன் டி பிரைன் அண்ட் ஃபோடன். நீங்க யார எடுக்கிறீங்களோ யூ கேன் டேக் இட். பட் 2 பேரையும் நான் எடுக்கலாம்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் இப்ப நான் இன்னொரு ஆப்ஷனா என்ன சொல்றேன்னா, ஐ அம் சேயிங் கவர்டியல். ம். கவர்டியல் வந்துட்டு லைக் இஸ் மோர் நெயில்ட் ஆன் அண்ட் லைக் 2 திடீர்னு கேம் பயங்கரமா ஈஸி கேம். ஆடுறான்ல. ஆ திடீர்னு பயங்கரமா ஆடுறான் ஆமா, குவார்டியோலா. ஆமா. பண்ற ஆமா. வித்தையெல்லாம் ஸோ பயங்கரமா அதனால ஆடுறான். பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேர் தான் நான் எடுப்பேன். ஏன்னா எனக்கு டிஃபெண்டர்ஸ் இல்லன்றதுனால. இல்லன்னா ஐ வுட் ஹவ் கான் வித் ஃபோடன் அண்ட் டி பிரைன். அதையுமே நான் சொல்லிடுறேன். அந்த ஆப்ஷன் நீங்க எடுக்கிறதுனால எடுத்துக்கோங்க. தென் லைக் நீங்க உங்க எடுக்க போற டிஃபெண்டர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வீக் ஆவாங்க. சரி நான் இப்ப கிராஸ் எடுத்திருக்கேன். சும்மா ஒரு ம், ம், நான் ம். பிளேயிங் மிட்ஃபீல்டர். நான் இப்ப விளையாட போறது வந்து பார்த்தீங்கன்னா 3-4-3 தான். அதையும் நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ ரைட். இது வந்து எடுத்தேன். சிட்டிலேருந்து இந்த 3 பேர் தான். நியூகாசல் வாஸ் வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட். ஐசாக் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபார்வர்ட். கார்டன் வாஸ் த மிட்ஃபீல்டர். ஒரு டிஃபெண்டர். இப்போ அவங்களுக்கு எல்லாருமே இன்ஜுரியில இருக்கிறதுனால ஐ ஹவ் டேக்கன் டர்ன்பர்ன். டர்ன்மன். அவங்களோட கேப்டன வந்து எடுத்துட்டேன். ஸோ இந்த 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ உங்களோட ஃப்ரீ டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூ வாண்ட் டூ பிக் யுவர் 11. அந்த கடைசி 4 யார வேணா நீங்க எடுத்துக்கோங்க. பெஞ்ச்ல இருக்க போற பீப்பிள். யூ நீட் டூ பிக் யுவர் 11. அந்த 11 வந்து முடிஞ்ச அளவுக்கு டபுள் கேம் வீக் பிளேயர்ஸா நீங்க எடுத்தீங்கன்னா, இட் வில் பி ரைட். பெட்டர். ரைட், ரைட், ரைட். ம். ஸோ இப்ப நமக்கு வந்து வி ஹவ் காட் 6 பிளேயர்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் செல்சி ஐ அம் டேக்கிங் 3 பிளேயர்ஸ். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, பால்மர். எவ்ரிபடி டேக்ஸ் ஃப்ரம் மிட்ஃபீல்ட். ஜாக்சன் பிகாஸ் தே ஆர் ஸ்கோரிங் மோர் கோல்ஸ்ன்றனால ஐ அம் கோயிங் ஃபார் 3rd ஸ்ட்ரைக்கர் ஆஃப் ஜாக்சன். 2 ஈஸி கேம்ஸ் நம்ம ம். பார்த்தம்போது. ம். அண்ட் ஐ அம் கோயிங் ஃபார் தட் கோல் கீப்பர் பெட்ரோவிக். ஏன்னா அவங்க டிஃபெண்டர்ஸ் யார் மேலயும் எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஸோ ஐ அம் கோயிங் ஃபார் தட் கோல் கீப்பர் பெட்ரோவிக். எப்படி நமக்கு கொஞ்சம் ஒரு கோல் ஸ்க்ரோல் கீப்பரும் பண்ணி வேணும். காட்டுங்க. ஏன்னா பெட்ரோவிச் சரியா தெரிய மாட்றான் ஸ்க்ரீன்ல. யா, திஸ் ஷுட் பி குட். ஸோ பெட்ரோவிக் எடுத்திருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி லைக் ஏன்னா எப்படி நமக்கு ஒரு கோல் கீப்பர் தேவை. ம். பெட்ரோவிக் வந்து டபுள் கேம் கோல் கீப்பரா இருக்கா. 2 ஈஸி பிக்சர்ஸ்னால மோர் சான்சஸ் ஆஃப் கிளீன் ஷீட். ரைட், நீங்க ரைட். இதுக்கு பதிலா ஒனானாவையோ இல்ல விகாரியோ இவங்களெல்லாம் எடுத்தீங்கன்னா, எப்படியுமே கோல்ஸ் கன்சீட் பண்ணுவாங்க. அகைன்ஸ்ட் ஆர்சனல் அண்ட் சிட்டிலாம். ஸோ அது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப்ன்றதுனால ஐ ஹவ் கான் ஃபார் பெட்ரோவிக். ஸோ இப்போ உங்களோட 9 வந்துருச்சு. ஸோ மீதி 2 பிளேயர் யாருன்னு நான் பார்க்கும்போது ஐ வென்ட் ஃபார் சான். ம். அஸ் ஒன் ஆஃப் த பிளேயர். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த பிக்சர்ஸ் ஆர் லைக் அகைன்ஸ்ட் பர்ன்லியோட ஒரு ஈஸி கேம் இருக்கு. சிட்டியோட இது பண்ணலனா கூட அண்ட் ஸ்பர்ஸ் கேன் ஸ்கோர் அகைன்ஸ்ட் சிட்டி டூ. ரைட். அந்த ஒரு அவுட் சைட் சான்ஸும் இருக்கிறதுனால ஐ கான் ஃபார் சான். ஏன்னா பெனால்டி அந்த மாதிரிலாம் வந்தானா சான் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். இல்லன்னா இப்ப ரீசென்ட் இதுல பார்த்தீங்கன்னா, யூ கேன் ஈவன் டேக் ரிச்சார்லிசன். ரைட். சானுக்கு பதிலா. அதுவுமே ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ ஐ கான் வித் சான் அண்ட் இன்னொரு டிஃபெண்டரா கான் வித் ரொமாரியோ. ஏன்னா வந்து பர்ன்லி கிட்ட ஸ்பர்ஸ் கிளீன் தான் ஷீட் கோல்ஸ் நெறைய வரும்ன்றது. கன்சீட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்கோமா? அவங்க கிட்ட இருந்து டிஃபெண்டர் எடுக்கிறது வொர்த்தா? ஜஸ்ட் See, பிகாஸ் அந்த ஆஃப் வொர்த் கிடையாது. ஆ. இட்ஸ் நாட் அ வொர்த். டு பி ஹானஸ்ட் இட்ஸ் நாட் அ வொர்த். நீங்க அதுக்கு பதிலா ஒரு சிங்கிள் கேம் வீக் பிளேயர கூட நீங்க எடுக்கலாம். ரைட். ம். காய் லைக் சாலிபா ஆர் ஒயிட்ட கூட நீங்க எடுக்கலாம். பிகாஸ் லைக் அவங்க வந்துட்டு ஈவன் தோ இட் இஸ் அகைன்ஸ்ட் யுனைடெட் தேர் ஆர் சான்சஸ் ஃபார் மோர் கிளீன் ஷீட் பை தெம் தேன் ஸ்பர்ஸ். பட் பர்ன்லி வந்து யார்கிட்டயுமே பெருசா கோல் அடிக்கலன்றதுனால கான் வித் ஒரு கேம்லயாவது எனக்கு பாயிண்ட் வரும். இன்னொரு கேம்ல பிளேயிங் பாயிண்ட்ஸா ஏதோ வரும்ன்ற மாதிரி தான் ம். ம். நான் எடுத்துக்கிறது. அதர் ஆப்ஷன் நீங்க இத விட்டீங்கன்னா, லைக் யூ ஹேவ் டு கோ ஃபார் பிரைட்டன் அண்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் யுனைடெட் ம். டபுள் கேம் வீக்ல. இந்த 3 பேர்ல நீங்க பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் ஸ்பர்ஸ் ஹேட் அட்லீஸ்ட் 1 ஈஸி கேம். ஏன்னா நீங்க வந்து பிரைட்டனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தேர் நெக்ஸ்ட் 2 கேம்ஸ் ஆர் அகைன்ஸ்ட் நியூகாசல் அண்ட் செல்சி. ஃப்ரீ ஹிட்னாலே இந்த டீம் போயிடும். ஸோ ரைட், அதனால தான் ரைட், நான் வந்து ரைட். அந்த 2 கேம் வீக் மட்டும் பார்க்குறேன். ஸோ அது 2மே டஃப். அதுல அவங்க வைக்க மாட்டாங்க. யுனைட்டெடுக்கு பார்த்தீங்கன்னா ம். ஓகே. ப்ரூனோ இஸ் ஹியர். ப்ரூனோ வந்துருவாங்கற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. இல்ல. அதான் அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அகைன்ஸ்ட் ஆர்சனல் அண்ட் நியூகாசல். நியூகாஸ்ல். ஸோ டபுள் கேம் வீக்ல அதனால வேற ஆப்ஷனே கிடையாது. யூ ஹேவ் டு கோ ஃபார் ஸ்பர்ஸ். மத்த 2 பேருக்குமே 2 கேமுமே டஃப்.
ஆர்சனல் சாரி லைக் சிட்டி அண்ட் லைக் நியூகாசல் அண்ட் செல்சி 3த்துலேருந்து தான் நீங்க ஆள் எடுத்துட்டீங்க. இதுக்கு மேல நீங்க எடுக்க முடியாது அதுலேருந்து. 3 பிளேயர்ன்னு எடுத்துட்டோம் நம்ம. ஸோ அதனால தான் லைக் ஐ ஹவ் கான் ஃபார் ரொமாரியோ. ஏன்னா அட்லீஸ்ட் லைக் தேர் இஸ் ஒன் ஈஸி கேம். அப்படி இல்லன்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் எனி சிங்கிள் கேம் வீக் பிளேயர். ஃபிக்சர்ஸ பார்த்து இந்த கேம் வீக்ல யார் கிளீன் ஷீட்டுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. ஃபார் எக்ஸாம்பிள் ஷெஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா யார் விளையாடுறாங்கன்னு பாருங்க. ஷெஃபீல்டுக்கு அகேன்ஸ்டா எவர்டன் இஸ் பிளேயிங். ஸோ எவர்டன் ஹேஸ் மோர் சான்ஸ் ஃபார் அ கிளீன் ஷீட். Yeah, ஸோ yeah. நீங்க ஒரு எவர்டன் டிஃபெண்டரை போடலாம். அத கூட நீங்க பண்ணலாம். ஸோ தட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள். இல்ல நான் வந்து இப்ப குக்கரெல்லா வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் ஹி வில் பி ரீப்ளேஸ்ட். பிகாஸ் கேம் பிளேயே இது பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் ஐ கேன் பிரிங் இன் பிக்ஃபோர்ட் அஸ் கீப்பர். பெட்ரோவிக்கு பதிலா நான் ரொமேரியாவை வந்து அதாவது பெட்ரோவிக்கு பதிலா ஐ கேன் பிரிங் இன் பிக்ஃபோர்ட் அண்ட் ரொமேரியாவுக்கு பதிலா ஐ கேன் பிரிங் இன் குக்கரெல்லா. ஸோ அந்த மாதிரியும் லைக் யூ கேன் பிளே இட் அரவுண்ட். ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைக் யூ கேன் ட்ரை வேரியஸ் அதர் காம்பினேஷன் ஆல்சோ. ஒரு சிங்கிள் கேம் வீக் பிளேயரை யாரை வேணாலும் நீங்கள் ஒரு டிஃபெண்டராகவோ இல்லை யூ கேன் பிரிங் இன் அஸ் அ கோல் கீப்பர். Right, அந்த right. மாதிரி பண்ணிட்டு நீங்க இன்னொரு பிளேயரை வந்துட்டு இதுல இருந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். See இதுல ஒயிட், ஆண்டர்சன், அரியலா அண்ட் கிராஸ் வந்து சும்மா ஒரு ஃபில்லர் தான். அதுக்கு பதிலா எந்த பிளேயர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். விச் ஃபோர் பிளேயர் வில் ஹெல்ப் யூ வித் யர் காஸ்ட். நான் சும்மா ரேண்டமா அதை ரிமூவ் பண்ணாம அவங்க பிளேயர்ஸை வச்சிருந்தேன். பட் வந்து இஃப் யூ வாண்ட் லைக் யூ கேன் கோ வித் லைக் மினிமம் லைக் கோல் கீப்பர் 3.9க்குலாம் கிடைப்பாங்க. உங்களுக்கு காஸ்ட் ப்ராப்ளம் வேற எங்கேயாவது வருதுன்னா யூ கேன் பிளே வித் தீஸ் 4 பொசிஷன். ஏன்னா இந்த 4 பொசிஷனும் டபுள் கேம் வீக் பிளேயர்ஸ் இருக்கும்போது இதுல இருந்து கூட வரமாட்டாங்க. பெஞ்ச்ல இருந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கூட வெரி க்ளோஸ் டு 0. ஏன்னா 2 கேம்ல ஏதாவது ஒரு கேம் மாதிரி யாராவது ஆடிருவாங்க. ஸோ அதனால வந்துட்டு திஸ் வில் பி லைக் மை இது. இல்ல நான் விளையாட போற இப்ப இந்த டீமுக்கு நான் வந்து எந்த ஃபார்மேஷன் விளையாடுவேன்னா ஐ ஸ்டார்ட் வித் கோல் கீப்பர் அஸ் பெட்ரோவிக். And then like Romero, Gvardiol and Byrne will be my 3 defenders. De Bruyne, Palmer, Gordon and Son will be my 4 midfielders. And Haaland, Jackson and Isaac. So 3-4-3 விளையாடுவேன். இந்த 11 பேருக்குமே டபுள் கேம் வீக் பிளேயர்ஸ். Right. So you will get like 22 points total. So bench boost இல்லாம ஃப்ரீ ஹிட் பண்றவங்களுக்கும் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இதுல கேப்டன் நான் யார் போடுவேன்னா ஐ புட் ஹாலண்ட் அஸ் மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா வந்துட்டு பிளேயிங் அகேன்ஸ்ட் ஸ்பர்ஸ் அண்ட் ஹூ இஸ் ஃபுல்லாம். ஸோ ரெண்டுமே வந்து கோல் ஸ்கோரிங் பாசிபிலிட்டி நிறையவே இருக்கு. ஹாலாண்ட் போடல வேற யாரையாவது போடணும்னா ஐ வில் கோ வித் டி பிரைன் ஆர் பால்மர் அஸ் மை செகண்ட் சாய்ஸ். Makes sense. ஏன்னா பால்மருக்கும் போய் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈஸி பிக்சர்ஸ். அவன் இருக்கிற ஃபார்ம்லயுமே அவன் கண்டிப்பா வந்துட்டு அதான் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்டும் பிரைட்டனும் தான். ஸோ ஒன்லி திங் இஸ் லைக் ரெண்டுமே அவே கேம். பட் லைக் இருக்கிற ஃபார்முக்கு ஹி வில் டெஃபினெட்லி பிளஸ் அவங்களுக்கு தெரியவும் செய்யும் அவங்களுக்கு யூரோப் பாசிபிலிட்டி இருக்கு யுனைடெடோட ஆடுறது அந்த ஒரு ஈக்குவல் பாயிண்ட்ஸ் டாலியில இருக்கிறதுனால. ஸோ டெஃபினட்டா அவங்க வந்து புஷ் பண்ணுவாங்க. தே நோ தே ஹேவ் த குவாலிட்டி டு புஷ். ஸோ அது புஷ் பண்ணுவாங்க டெஃபினட்டா. இந்த கேம் வீக்கு ஐ ஒன்ட் ஸ்டே சான் ஆர் ஐசாக்கை வந்து நான் கேப்டனா சொல்ல மாட்டேன். பிகாஸ் ஐசாக் கோல் ஸ்கோர் பண்ண மாட்டாங்கன்னு இல்லை. இஸ் ஃபிக்சர்ஸ் ஆர் அகேன்ஸ்ட் பிரைட்டன் அண்ட் யுனைடெட். ஹி வில் ஸ்கோர். ஏன்னா என்டையர் டிஃபென்ஸும் வீக் தான். பட் தெர் ஆர் மோர் பாயிண்ட் சான்சஸ் தேன் ஐசாக் ஃபார் ஹாலாண்ட், டி பிரைன் அண்ட் பால்மர். ஸோ அவங்கள தான் வந்து ப்ரையாரிட்டியாக நான் சொல்லுவேன். அண்ட் ஐசாக் வில் பி லைக் சரி நான் இவங்கெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா மீதி இருக்கிற பிளேயர்ஸ்ல வந்து யூ கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் ஐசாக் ஆர் ஜாக்சன் ஆல்சோ இஸ் a குட் கேப்டன் கேண்டிடேட் பிகாஸ் ஆஃப் த ஃபிக்சர்ஸ். ஸோ டிஃபரன்ஷியல் கேப்டனா நான் சொல்லணும்னா ஐ வில் சே ஐசாக் அண்ட் ஜாக்சன். சான், ரொமேரியா இவங்களெல்லாம் கேப்டனா வந்து போட்டுறாதீங்க. ஆர் லைக் எனி ஸ்பர்ஸ் அசட்டை கேப்டனா போடாதீங்க இந்த வீக். நாசமா போயிடுவீங்க. ஸோ லைக் யுவர் சாய்ஸ் ஷுட் பி லைக் யுவர் சிட்டி அட்டாக்கர்ஸ், செல்சி அட்டாக்கர்ஸ் ஃபாலோட் பை நியூகாசல் அட்டாக்கர்ஸ். அதுதான் உங்களோட கேப்டனோட சாய்ஸா இருக்கும். சிட்டி, செல்சி, நியூகாசல். யா எக்ஸாக்ட்லி. பெர்ஃபெக்ட். சோ இதுதான் இப்ப ஃப்ரீ ஹிட் ஆர் இது இல்லாதவங்க யாராவது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்றீங்கன்னா இப்ப நம்ம சொன்ன பிளேயர் இந்த 11 பிளேயர்ஸ்ல வந்து யூ கேன் பிரிங் இன் எனிபடி. பட் அதுக்காக ரொமேரியா இந்த பாயிண்ட்ல வராதீங்க. ஹிட் எடுத்து -4 வாங்குறது அது மைனஸ் ஐ வில் சே யூ கேன் கோ டில் -8 -12. See இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப நீங்க வந்து டி பிரைன், ஹாலாண்ட், பால்மர், ஜாக்சனை கொண்டு வரதுக்கு ஒரு -12 பண்றீங்கன்னா யூ கேன் ஸ்டில் டு இட். ஓகே வர்த்தா இருக்கும். எந்த பிளேயர்ஸை நீங்க கொண்டு வரீங்க சி உங்களோட ஒரு -4க்கும் சி அந்த பிளேயர் டபுள் கேம் வீக் பிளேயரா இருந்தா 2 கேம் விளையாடினாலே ஹி வில் கெட் 4. ஸோ அது வந்து 0 தான். பட் அந்த 0க்கு மேல அவர் பாயிண்ட் எடுக்கணும்.
அப்பதான் வந்து நீங்க கொண்டு வந்ததுக்கு யூஸ் இருக்கும். இப்ப சில இதுல எல்லோ கார்டோ ஏதோ வாங்கினானா அந்த 4 கூட வராம உங்களுக்கு மைனஸ்ல போயிடும். ஸோ ரைட் நீங்க ரைட் கொண்டு வர பிளேயர வந்து அட்லீஸ்ட் ஒரு கோலோ, ஒரு கிளீன் ஷீட்டோ, ஒரு அசிஸ்டோ வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. நம்ம 100% நடக்கும்னு யாருக்குமே பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் ஃபார் ஹாலண்ட். பட் ம் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. கொஞ்சம் சான்சஸ் ஜாஸ்தின்ற மாரி தெரிஞ்சதுன்னா, யூ கோ ஃபார் அன் இட். அது ம் -12 இருந்தா கூட இட் இஸ் ஓகே ஆஸ் லாங் அஸ் ஹூம் யூ பிரிங் இட். ஸோ ரைட் நீங்க ரைட் உங்களோட ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மைனஸ் ட்ரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணும்போதும், வில் ஹி ஸ்கோர் 4 ஆர் அபோவ்? அப்படின்னு பாருங்க. இஃப் யூ திங்க் ஹி வில் ஸ்கோர் மினிமம் 4 அவன எடுத்துருங்க. ரைட் ம் ஏன்னா அவங்க -4க்கு 0 தான் வரப்போகுது. அந்த பிளேயர் இல்லன்ற மாரி தான் வரப்போகுது. ரைட் ரைட் பட் ரைட் ஐடியலா நீங்க வேற ஒரு பிளேயர பண்ணியிருந்தீங்கன்னா, இட் ஷுட் பி லைக் 6 பார்க்கணும். பட் இது டபுள் கேம் வீக்ன்றதுனால நான் உங்களுக்கு 4 பார்க்க சொல்றேன். இல்லன்னா ஐடியலா பார்த்தீங்கன்னா, தட் பிளேயர் ஹாஸ் டு கெட் லைக் மினிமம் ஆஃப் 6 பாயிண்ட்ஸ். ஏன்னா ரைட் இப்ப 4 வந்து 0 வரும்போது, அந்த இன்னொரு பிளேயர நீங்க சிங்கிள் கேம் ஆடிருந்தா கூட 2 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும் அவன் ஆடுனதுக்கு. ஸோ உங்களோட பிளேயர் 6 பாயிண்ட்ஸ் எடுத்தா தான் நீங்க வந்து பிரேக் ஈவனே வருவீங்க. பட் சின்ஸ் ஐ அம் சேயிங் யூ கேன் டேக் அ ரிஸ்க் ஆஃப் லைக் இதுன்றதுனால லைக் 4 இருந்தாலே ரிஸ்க் எடுங்கன்னு சொல்றேன். இதே ஒரு கேம் வீக் 25யோ 30யோ அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா, டபுள் கேம் வீக் இருந்தா கூட லைக் 6 தான் சொல்லியிருப்பேன். 4 வந்து நான் சொல்லியிருக்க ம் மாட்டேன். ம் ம் ஃபார் ம் அ மைனஸ். பட் இது வந்து க்ளோஸ் டூ எண்ட் ஆஃப் சீசன்ன்றதுனால பாயிண்ட்ஸ் நெறைய பேருக்கு நீங்க கேட்ச் பண்ண வேண்டியது வரும். நீங்க கேட்ச் பண்ணலன்னா எப்படியுமே பேக்ல இருக்க போறீங்க. ஸோ யூ கேன் டேக் தட் ரிஸ்க். அதனால ஐ எம் சேயிங் லைக் கோ ஃபார் -12 ஆர் ஆல்சோ லைக் புரொவைடட் யுவர் பிளேயர்ஸ் ஆர் குட். இல்லன்னா ஆப்டிமம் லெவல்ன்றது -8 ஐ வில் சே. யூ கேன் கோ வித் லைக் 2 ரிஸ்கி டிரான்ஸ்ஃபர்ஸ். ம் அதுக்கு மேலன்றபோது லைக் நீங்க யார கொண்டு வரீங்கன்றத பொறுத்து தான் இருக்குது. ரைட் 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 ம் ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீக்குக்கு வந்து நம்ம இத வீக் பத்தி நம்ம பில்டப் ரொம்ப வீக்காவே குடுத்துட்டு இருக்கோம். ஸோ கொடுத்துட்டு இந்த இருந்தோம். வீக்ல அதான் நான் அதான் நாட் மச் டூ சே. பட் அந்த ஃப்ரீ டீம் காட்டணும்ன்ட்டு இது பண்ணேன். பிகாஸ் லைக் ஒன் ரீசன் நம்ம அப்ப சிட்டி, நியூகாசல் அண்ட் மான்செஸ்டர் யுனைட்டட் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப அது யுனைட்டட் பதிலா செல்சி மாறிடுச்சு. செல்சி எஸ் பிளஸ் எடுக்கிறவங்களுக்கு இப்ப இருக்கிற ஃபார்ம் பிளேயர்ஸ் அண்ட் சான்சஸ வச்சு நம்ம எப்படி காட்டலான்றதுக்கும் வந்து ஐ தாட் லைக் ஐ வில் ஷோ. சூப்பர் ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ஐ ஹோப் லைக் திஸ் வில் ஆல்சோ பி லைக் கேம் வீக் 34. நெறைய பாயிண்ட்ஸ் வந்து நெறைய பேருக்கு வரும். ஹோப்ஃபுல்லி அதுல கொஞ்சமாச்சும் பாயிண்ட்ஸ் எனக்கு வருங்கிற ஒரு நம்பிக்கை தான். நான் போன வாரமும் வந்து நான் கேம் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். டீம் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன். சரி ஈவினிங் வரைக்கும் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அப்படியே டோட்டலா மறந்துச்சு. அடுத்த நாளைக்கு தான் வந்து அச்சோ நம்ம டீம் சேஞ்ச் பண்ணி இருந்துச்சு. அப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் நெறைய இருக்குங்க. டபுள் கேம் வீக் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதான் இந்த வாரம் வந்து ரெண்டு டிரான்ஸ்ஃபரோட சேர்த்து ஒரு இதையும் பண்ணலான்னு இருக்கேன். நான் ஒரு -4 ஆர் -8 எடுக்கலான்னு இருக்கேன். இதுக்கு மேல வந்தா மாற போனா மஸ்தரன் பண்ண வேண்டியதான். ஆமா, ஆமா, ஆமா. ஏன்னா அந்த ஸ்டேஜ் வந்துட்டோம் நம்ம. வந்துட்டோம் அதான் பட் என்ன ப்ராப்ளம்னா, நமக்கு மேல லீட்ல இருக்கிற நெறைய பேர்லாம் 200, 300 பாயிண்ட்ல இருப்பாங்க. அவங்கள 2 கண்டிப்பா கேம்ல எப்படியுமே பிடிக்க முடியாது. பட் ஸ்டில் யுவர் ஓவரால் ரேங்க் வந்து இந்த ரிஸ்க்கால வந்து வில் பி ரியலி கொஞ்சம் பூஸ்டட். இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ரொம்ப இம்ப்ரூவ் பண்ண முடியலனாலும் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு ஒரு நம்பிக்கை தான். ஸோ ஆமா. எஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம இத பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து கீழ போயிருவோம். ஏன்னா இத நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த ரைட் வாட்டி. ரைட் ரைட் ஸோ அவங்கள கேட்ச் அப் பண்றதுக்கு கூட நம்ம இத பண்ணணும். ரைட் 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 ஸோ பார்ப்போம். ஸோ இதுதான் மக்களே நம்மளுடைய இந்த வாரம் கேம் வீக் 37 டபுள் கேம் வீக்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரமா இதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலா வந்து ஒரு ஃப்ரீ டீமையும் பத்தி சொல்லிட்டோம். நீங்க வந்து ஃப்ரீ ஹிட் பண்ணாதவரா இருந்தீங்க இல்ல ஆல்ரெடி ஃப்ரீ ஹிட் பண்ணவரா இருந்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து வந்து பீப்புள் எடுக்கணும், யாரை கேப்டனா போடணும், எது நல்ல சாய்ஸ்ங்கிறது சொல்லிட்டோம். அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து டீம்ஸோட ஃபார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லாம் சொன்ன மாதிரி முன்னாடி யுனைடெட் பிளேயர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அப்படியே செல்சிக்கு வந்து அந்த ஃபார்ம் ஃபிளிப் ஆனதுனால இப்போ செல்சியை ரெக்கமெண்ட் பண்றோம் கொஞ்சம். பட் மெயினா இதுதான் வந்து உங்களுடைய வந்து டீம்ஸா இருக்கணும். எல்லாம் சொன்ன மாதிரி ரொமேரோ மாதிரி ஆட்களை வந்துட்டு ஃபில்லருக்கா வச்சுங்க. ரொமேரோ தான் வேணும்னு சொல்லிட்டு போவாதீங்க. ஏன்னா அவங்க டீம் அதாவது -4லாம் பண்ணாதீங்க ரொமேரியா பேருக்கும். ஏன்னா வந்து அவங்க வந்து கோல்ஸ் எல்லாம் கன்சீட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய கேம் வீக் 37க்கான இன்ஃபர்மேஷன். எபிசோட் நம்பர் 34ல அடுத்து இன்னும் ஒரு கேம் வீக் தான் இருக்கு. ஸோ அடுத்த லாஸ்ட் கேம் வீக்கும் ஒரு எபிசோடோட வருவோம். அந்த எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் ஜாயினிங் மீ டுடே எலன். தேங்க்யூ வெரி மச். தேங்க் யூ கைஸ். தேங்க்ஸ் அருண்.